இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக துவங்குகிறது. அனைவருக்கும் நம்முடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இது தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற தமிழர்களினுடைய திருநாளாக, ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு அற்புதமான விழாவாக தமிழர்களினுடைய உணர்வுகளிலே பரிணமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறுகிறது. இந்த பொங்கலை நாம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் புதிய சிந்தனைகளில், புதிய எண்ணங்களினுடைய வெளிப்பாடுகளில், புதிய செயல்களுக்கான ஆக்கபூர்வமான கருத்துக்களை நாம் பரிணமித்துக் கொள்வதிலேதான் இந்த பொங்கலினுடைய மேன்மை இருக்கிறது. நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கை பற்றிய பரிசோதனைகளை, நம்முடைய சுய பரிசீலனைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடந்த காலங்களில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காட்டிய வழிகளிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாம் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி பயணிக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மலரச் செய்வதாக இந்த பொங்கல் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும், எல்லா மனிதர்களும், அவர்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்கள், பணம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள், ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள், அறிவியலிலே உயர்ந்து நிற்கிறவர்கள், ஆன்மீகத்திலே உச்சத்தை தொட்டவர்கள், இப்படி எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றாக வேண்டும். இது இந்த உலகத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய மாறாத நியதியாக இருக்கிறது. அது ராமனாக இருந்தாலும் சரி, கண்ணனாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும், நபிகளாக இருந்தாலும், புத்தனாக இருந்தாலும், வள்ளலாராக இருந்தாலும், எந்த அவதார புருஷர்களாக இருந்தாலும் இந்த மண்ணிலே பிறந்து விட்டால் எல்லோரும் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு விடைபெற்றாக வேண்டும். இது மாற்ற முடியாத இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது. இப்படி இந்த மண்ணிலே பிறந்து இருக்கக்கூடிய நாம் இந்த மண்ணை விட்டு விடைபெறுவதற்குள்ளாக நாம் எப்படி சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக எல்லோரும் இணைந்து வாழுகிற ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பது பற்றிய சிந்தனைகளும் அதற்கான நமக்கு உணர்வுகளும் நமக்கு ஊற்றெடுக்கும் என்று சொன்னால், அதுதான் இந்த மனித குலத்தினுடைய, நாகரிகம் பெற்ற மனித சமுதாயத்தினுடைய உயர்ந்த செயலாக இருக்க முடியும். அந்த உயர்ந்த செயலை நோக்கி, சிந்தனையை நோக்கி பயணிப்பதற்கு நாம் இந்த பொங்கல் திருநாளிலே நம்முடைய மனங்களை எல்லாம் விரித்து வைத்து, அந்த சிந்தனைகளுக்கு இடமளித்து, அந்த உயர்ந்த சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவுவதற்கு நாம் பொங்கலிடுவோம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நிலையில்லாததாக இருக்கிறது, நீர்க்குமிழி போன்று இருக்கிறது. எந்த நொடியிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது நாம் பிறந்திருக்கக்கூடிய நாம் வாழும் காலத்தில் சக மனிதர்களோடு அன்பும் கருணையுமாக, பாசமும் நேசமுமாக
இணக்கமாக எப்படி வாழ்வது என்பதற்கான அறிவையும் ஆற்றலையும் இறை பேராற்றல் மனிதகுலத்திற்கு வழங்கி இருக்கிறது. அதை பயன்படுத்தாமல் நாம் தவிர்த்து கொண்டிருந்தால் நாம் பேதமையான உலகத்தில் மூழ்கி போய்விடுவோம். எனவே அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தில் வன்முறை இல்லாத, தீவிரவாதங்கள் இல்லாத, போர்கள் இல்லாத, அனைத்து மனிதர்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பும் கருணையுமாக சகோதரத்துவத்தோடு உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழுகிற மனப்பான்மையோடு ஒரு உயர்ந்த சமுதாயத்தை இந்த மண்ணிலே மலரச் செய்வோம். அதற்கான சிந்தனைகளை, எண்ணங்களை நாம் பொங்கலிட்டு இந்த பிரபஞ்சத்திலே பரவச் செய்வோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த நல்ல எண்ணங்கள் பரவி அனைத்து மனிதர்களையும் ஆகர்ஷித்து இந்த உலகத்திலே அந்த உயர்ந்த நிலையை, புது உலகம் பூக்கின்ற, புது உலகம் பிறக்கின்ற வாய்ப்பினை உருவாக்கட்டும். போரில்லா உலகம் இந்த பூமியில் மலரட்டும். இந்த பூமி பூலோக சொர்க்கமாக உதயமாகட்டும். அந்த உயர்ந்த பாதையை நோக்கி அனைவரும் பயணிப்பதற்கு அந்த உயர்ந்த சிந்தனையோடு பொங்கலிட்டு நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதற்கான வல்லமையை, ஆற்றலை அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் வழங்கட்டும். பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள்.